ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் 2. அமர்நாத் கோயில் என்கின்ற இந்து சமய கோயில் எங்கு அமைந்துள்ளது? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான கோவில். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022-23ஆம் ஆண்டில் இந்தியாவின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருவர் தனது பெயரை மாற்றுவதற்கான உரிமை அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? இதுக்குரிய ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் 21. இதே மாதிரி தான் கேரளாவில் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், அது எந்த ஆர்டிக்கல் கீழே வருது அப்படின்னா அதுவும் ஆர்டிக்கல் 21 தான் வருது. அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், மதிப்புமிக்க 45வது ஐரோப்பிய கட்டுரை பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இவங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் புக்கர் அவார்டு வாங்கின அருந்ததி ராய். பாரத் ஸ்டேட் வங்கியானது 1806ஆம் ஆண்டில் முதலில் எந்த பெயரில் நிறுவப்பட்டது? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்தியாவோட கேபிட்டல் வந்து கல்கத்தா. ஸோ அங்கேருந்து தான் பேங்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஆப்ஷன் வந்து கல்கத்தா. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவில் அறிவால் வடிவ உயிரணு இரத்த சோகை பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம்? Which state has the highest burden of sickle cell anemia in India? ஆன்சர் வந்து மத்திய பிரதேஷ். செவன்த் கொஸ்டின், மெய்ரா பைபிள்ஸ் அமைப்பானது எந்த மாநிலத்தின் இமாஸ் அல்லது தாய்மார்கள் என்று அழைக்கப்படுகிறது? மணிப்பூர். 2023ஆம் ஆண்டில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு துணை இந்திய அரசு தலைமை வழக்கறிஞராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் துஷிர் மேத்தா. இவர் தான் வந்து இப்போ லாங் டைமாக நம்மளோட வழக்கறிஞராக, இந்தியாவுக்கு தலைமை வழக்கறிஞராக இருந்துட்டு வர்றாரு. இன் 2022ஆம் ஆண்டில் எந்த மாநிலத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான புதிய விலங்கினை பதிவு செய்யப்பட்டுள்ளது? அது வந்து எந்த மாநிலம்னா நம்ம கேரளாவில் தான் நியூ ஸ்பீசிஸ் வந்து விலங்கினை வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 10th கொஸ்டின், உலகில் எந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான மோசமான உடல்நிலை குறைபாடு மற்றும் முன்கூட்டி இறப்பு ஆகியவற்றினால் ஏற்படும் ஆயுள் கால இழப்பு டிசபிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் இயர் டெய் பதிவாகி உள்ளது? அது நம்ம இந்தியாவில் தான். 11th கொஸ்டின், விரிவாக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள் வெறுப்பு விபிஆர் அங்கீகார மதிப்பெண்ணை பெற்ற நாட்டில் முதல் நகர அமைப்பு எது? ஜெய்ப்பூர். ராஜஸ்தானில் இருக்க நம்ம ஜெய்ப்பூர். கிஸ்வாஹிலி மொழி எந்த நாட்டில் பேசப்படுகிறது? ஆப்பிரிக்கா. 13th கொஸ்டின், கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவில் அரசு ஊழியர்கள் தற்கொலை எண்ணிக்கையானது அதிக அளவில் பதிவாகியுள்ளது. இது ரொம்ப கஷ்டமான நியூஸ் தான். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான். அடுத்து 14th கொஸ்டின், சென்னையின் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான ஐஐடி மெட்ராஸ் தனது முதல் சர்வதேச வளாகத்தினை எந்த நாட்டில் திறக்க உள்ளது? ஆன்சர் வந்து தன்சானியா. இப்போ செகண்டாக ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தன்சானியாவோட சீஃப் லீடராக வந்து ஒரு லேடி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லேடியோட பேர் என்னாகும் கமெண்ட் பண்ணுங்கள். த்ரெட் செயலி அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் ஃபேஸ்புக் இல்லாட்டி மெட்டா நிறுவனம். 16th கொஸ்டின், இந்தியாவில் அதிக அளவு சிறு கடன்களை வழங்கியுள்ள மாநிலம் எது? பீகார். 17, இந்தியா ஃபர்ஸ்ட் டெல் மேனஸ் சாட்பாட் வாஸ் லான்ச்டு பை. இந்தியாவின் முதல் டெல் மேனஸ் உரையாடு மென்பொருள் அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர். 18th கொஸ்டின், சமீபத்தில் உற்பத்தி செயல்பாடுகள் தொடங்கியுள்ள இந்தியாவின் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் அணுமின் உலை எங்கு அமைந்துள்ளது? குஜராத். 19th கொஸ்டின், 2023ஆம் ஆண்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SOC புதிய நிரந்தர உறுப்பினராக இணைத்துள்ள நாடு ஈரான். இதில் மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் முதல் பன்றி வளர்ப்பு பயிற்சி பள்ளி எங்கே தொடங்கப்பட்டுள்ளது? அஸ்ஸாம். ஜிமெக்ஸ் இஸ் ஜாயின்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட்
ஜிமெக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நிறையா நடக்கும். அதில் அதோட பேர்லேயே வந்து ஆன்சர் இருக்கும். இப்போ ஜிமெக்ஸில் ஜேஐஎம்எக்ஸ்ன்னு இருக்குன்னா ஜே வந்து ஜப்பானாக இருக்கும், ஐ வந்து இந்தியாவாக இருக்கும். ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து ஜப்பான். உலகில் ஒருமுறை மட்டும் உபயோகப்படும் நெகிழி பைகளை தடை செய்த முதல் நாடு எது? நியூசிலாந்து. தமிழ்நாட்டிலையும் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அது எந்த வருஷங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். விச் கண்ட்ரி ஹோஸ்ட் சாங்காய் எஸ்ஓசி சமிட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம்? சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் முதல் முறையாக தலைமையேற்ற நாடு எது? நம்ம தாங்க 2023 ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு நம்ம சீஃபாக தலைமை ஏற்றிருக்கோம். 24th கொஸ்டின். ஓப்பன் சோர்ஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேம்லி ஓப்பன்கென்லி வாஸ் லான்ச்டு பை. ஓப்பன்கை எனப்படும் இலவச மூலாதாரம் கொண்ட ஒரு கணிப்பொறி இயங்கு தளத்தின் அறிமுகப்படுத்தியுள்ள நாடு சைனா. லாஸ்ட் கொஸ்டின். நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் டு ஹானர். தேசிய மீன் பண்ணையாளர் தினமான யாரை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது? 2 பேரை கௌரவிக்கிறதுக்காண்டி கொண்டாடுறாங்க. ஒன்று வந்து ஹிராலால் சௌத்ரி, இன்னொன்று வந்து அலி குன்ஹி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பார்ட் வந்து ஜூலை பார்ட் 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.